வணக்கம், வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான தினை தோசை செய்ய போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி மில்லட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணுதுன்னு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மில்லட்ஸ் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் ரெகுலராக சாப்பிட்ட ஒரு ட்ரெடிஷ்னலான கிரெயின். ஆனால் இப்போது மறந்து போயிட்ட இந்த சிறுதானியங்கள் மறுபடியும் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிகிட்டு இருக்குது. அதுவும் நல்ல ரீசனோட. மில்லட்ஸில் ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நல்ல அமௌண்ட்டில் இருக்குது. முக்கியமாக நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். நம்ம வயிற்றில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியா இருக்குது. இதை தான் மைக்ரோபயோம்னு சொல்கிறாங்க. இந்த குட் பாக்டீரியா நம்ம டைஜஷன், இம்யூனிட்டி, மெட்டபாலிசம், மென்டல் ஹெல்த்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. மில்லட்ஸில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் இந்த குட் பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி ஒர்க் பண்ணுது. அதனால் கட்டு மைக்ரோபயோம் ஹெல்த்தியாக இருக்கும். கட்டு ஹெல்த்தியாக இருந்தால் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆகும், பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன் குறையும், ஓவராலாக ஹெல்த்து பெட்டர் ஆகும். உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கட்டு ஹெல்த்தியாக இருந்தால் உங்கள் பிரெயினும் ஹெல்த்தியாக இருக்கும். ரிஃபைன்ட் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது மில்லட்ஸு ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். அதனால் பிளட் சுகர் சடனாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது பிளட் சுகர் லெவலை. இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறனால சுகரை ரைஸ் பண்ணாது. மில்லட்ஸை நம்ம சூப்பர் கிரெயின்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதில் நிறைய மில்லட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான மில்லட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டு தினை, பான்யார்டு மில்லட்டு குதிரவாளி, அதுக்கப்புறம் பாஜ்ரா, லிட்டில் மில்லட்டு, இந்த ப்ரௌன் டாப் மில்லட்டு, இது எல்லாமே ரொம்ப நல்லது. வரகு அரிசி, கோடோ மில்லட், வரகு அரிசியில் நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இல்லை சாதம் மாதிரியே வடிச்சிங்கன்னா சாப்பாடு மாதிரியே இருக்கும். நீங்கள் அதில் தயிர் சாதம் ஊற்றி சாப்பிட்லாம், குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ பெரிய வித்தியாசமே இல்லை கோடோ மில்லட் எஸ்பெஷலி சொல்லணும்னா. மில்லட்ஸ் நேச்சுரலாகவே க்ளூட்டன் ஃப்ரீங்க. அதனால் பீப்புள் வித் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அயனு, மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க்கு, இது எல்லாமே போன் ஹெல்த்துக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு, இம்யூனிட்டிக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி நம்ம ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டை எடுத்து தான் நம்ம தோசை பண்ண போகிறோம். ஃபாக்ஸ்டெயில் மில்லட் தமிழில் தினைன்னு சொல்லுவாங்க. தினை நல்ல ரிச் அண்ட் டயட்ரி ஃபைபர் அண்டு ப்ரோட்டீனுங்க. இது நமக்கு வயிறு ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். சீக்கிரமாக பசிக்காது. இதனால் நமக்கு டயபெட்டிக்கும் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போது தினை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு தினையை எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 6-7 ஹவர் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு தான் நம்ம மில்லட்ஸை சமைக்கணும். அப்போ தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். 2வது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுஞ்ச உடனே நம்ம அதை அரைச்சி வச்சுட்டு 8-12 ஹவர் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவராவது நம்ம ஃபெர்மெண்ட் ஆக விடணும். ஊறின அந்த தினையும் உளுந்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கிரைண்டரில் போட்டு நம்ம வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இது இப்படியே அரைக்கலாங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் நான் 1 டேபிள் ஸ்பூனு சமைச்சி வச்ச அரிசியை, குக் பண்ணி வச்சுருந்த அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். மாவை அரைச்சிட்டு நம்ம ஃபெர்மெண்ட் ஆக விடணும். நேச்சுரலாகவே ஃபெர்மெண்ட் ஆக விடணும். இதுக்கு நம்ம ஈஸ்ட்டு அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேக்கிங் சோடா அதெல்லாம் போட வேண்டாம். நம்ம கையை வச்சு அந்த மாவில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாகவே அது ஃபெர்மெண்ட் ஆகிடும். அரைச்சி வச்ச மாவை 8-12 ஹவர் நம்ம ஃபெர்மெண்ட் ஆக விடணும். இங்கே ஆஸ்திரேலியாவில் கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. நீங்கள் இந்தியாவிலலாம் அது ஹாட் கிளைமேட்டில் நீங்கள் வச்சுருக்கும் போதில் இன்னும் நல்ல பபுளாக நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். நல்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு
அதில் ஒரு கரண்டி மாவை எடுத்து அழகாக ரவுண்டாக தோசை சுடுங்க. இது வந்து ஒட்டவே ஒட்டாது தவாவில், ரொம்ப ஈஸியாக வரும், கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் தோசை மேலே தடவுறதுக்கு, அல்லது கீயும் யூஸ் பண்ணலாம். கீ யூஸ் பண்ணிங்கன்னா மில்லட்ஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தின் தோசை, கண்ணாடி மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த தின தோசை வந்து பேக்டு வித் ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது அண்ட் ப்ரீபயோட்டிக் விச் நரிஷ் த கட் மைக்ரோப் அண்ட் சப்போர்ட் ஓவரால் ஹெல்த்து. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை மறக்காமல் ஹெல்த்தையும் காப்பாற்றுவோம்.